உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இலக்கியா. நாம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்ங்கிற சாப்டர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட்லேருந்து ஃபஸ்ட்டு 6 சாப்டர்லேருந்து மோர் தென் ஒரு 70 வீடியோஸ் போல பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்லேயே ஒரு வித்தியாசமான சம்சத்தை எப்படி அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First sum பாருங்க, a man is 24 years older than his son. If in 2 years his age will be twice the age of his son. The present age of son is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சம்மில் என்ன சொல்ல வராங்க, a manோட ஏஜ் என்னது 24 years older than his. சப்போஸ் இப்போ சன்னோட ஏஜ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். அப்போ மேனோட ஏஜ் என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் 24. ஓகேவா, அதுதான் அர்த்தம். இன் 2 years அடுத்த 2 வருஷத்தில் ஹிஸ் ஏஜுங்கிறப்ப என்ன ஆகுது, அந்த மேனோட ஏஜ் வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஓகேவா, வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பாருங்கள், மேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சன். ஓகேவா, இப்போ என்ன ஆகுது, மேன் இஸ் 24 years older than his. இப்போ சன்னோட ஏஜ் எக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, மேனோட ஏஜ் என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 24 போட்டுக்கலாம், இல்லை 24 ப்ளஸ் எக்ஸும் போட்டுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, அடுத்தது இன் 2 years. இன் 2 yearsங்கிறப்ப ஹிஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ். அப்போ என்ன ஆகுது, இன் 2 yearsங்கிறப்ப என்ன ஆகும், மேனோட ஏஜ் என்ன ஆகும் 24 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்தது சன்னோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2. இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 26 ஆகும். அப்போ என்ன ஆகுது, இன் 2 yearsல மேனோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 26 ஆகும். சன்னோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன் 2 yearsங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது ஹீஸ் ஏஜ் வில் பி நான் ஹீஸ் ஏஜுங்கிறது என்னது, இந்த இடத்துல என்னது ஹீஸ் ஏஜுங்கிறது என்னது, மேனோட ஏஜ். அப்போ என்னது, மேனோட ஏஜ் என்னது எக்ஸ் ப்ளஸ் 26 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, வில் பி த ட்வைஸுங்கிறப்ப என்ன பண்ணணும், நம்ம 2 போடணும். 2 த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஓகேவா, அப்போ என்ன ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன்னுங்கிறப்ப என்ன பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா, இப்படி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அது இதான் சொல்கிறாங்க, இன் 2 years ஹிஸ் ஏஜ் வில் பி த ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 26 விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான். எக்ஸ் ப்ளஸ் 26 இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆகிடும் மைனஸ் எக்ஸ் ஆகுதும். 26 ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 26ல் 4 போயிட்டுனா பேலன்ஸ் 22 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 22 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன சொல்லுங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சன். ஓகேவா, இதுதான் பர்சன்டேஜஸ். இது மேனையும் சன்னையும் பொறுத்த வரைக்கும் என்னது, இதுதான் பர்சன்டேஜ். இது இந்த ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2 years, அடுத்த 2 years கழிச்சு இதோட ஏஜ். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் which is equal to எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 22 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்குமா. therefore which is equal to 22 years. ஓகேவா, இதில் நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க, 18 years ago a father was 3 times as old as his son. Now the father is only twice as old as his son. Then the sum of the present ages of the son and father is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி 18 என்னது 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் வாஸ் 3 times as old as his. ஃபாதர் 3 மடங்கு சன்னை விட அதிகமாக இருக்கார். நவ் த ஃபாதர் இஸ் ஒன்லி as a twice. அப்போ கரண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவ் த ஃபாதர் இஸ் only as twice as old as his son. ஓகேவா, தென் த சம் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் த சன். கடைசியானது 2 பேரோடைய டோட்டல் ஏஜஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜுங்கிறதால அதனால் நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, நவ் த என்னது நவ்தலேருந்து இது வரைக்கும் நவ் த ஃபாதர் இஸ் ஒன்லி ட்வைஸ் as old as his son. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சன். இப்போ என்ன ஆகுது, சன்னோட ஏஜ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
ஃபாதரோட ஏஜ் என்னது 2x தான் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க the father is only twice as old as his son. ஓகேவா, அதனால நான் சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன், ஃபாதரோட ஏஜ் என்னாவது 2x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்க 18 years ago. ஓகேவா, இந்த வெறும் இந்த 18 years ago வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்தமாரி எடுத்துக்கோங்க. 18 years ago which is equal to என்னது ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2x minus 18 எகோ தானே, ஸோ அதனால் -18 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சன்னோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா x minus 18. ஓகேவா, 18 years ago இந்த ஸ்டேட்மெண்ட்டு தெளிவா. அடுத்து இந்த a father was 3 times as old as his son. ஓகேவா, a father was என்ன, ஃபாதருங்கிறது என்னது இதுதான். ஓகேவா, ஸோ 2x minus 18 a father was 3 times. ஓகே, என்னது 3 times, ஸோ 3 into as old as his son. சன்னுங்கிறப்ப என்ன வரும் x minus 18. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நம்ம இதை ஃப்ரேம் பண்ணிட்டோம். 18 years இருக்கிறப்ப -18 போட்டுட்டோம். ஃபாதர் வாஸ் 3 times as old as ஸ்டேட்மெண்ட் இருக்கப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதில் இந்த சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். இப்போ கால்குலேட் பண்ண என்ன வரும் 2x minus 18. இந்த லெஃப்ட் சைடில் ஒன்றுமே பண்ண இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3x minus 8 3s are 24 2 1 3s which is equal to 54. ஓகேவா, அப்போ என்னது இது போயிட்டு அப்படின்னா 2x இந்த சைட் பண்ணால் -2x -54 இந்த சைட் போயிட்டு அப்படின்னா இந்த +54 ஆகிடும். ஸோ 54ல் 18 14ல் 8 போயிட்டுனா வரும், 14ல் 8 போயிட்டுனா 6 4ல் 1 போயிட்டுனா 3 which is equal to 36. 3xல் 2x போயிட்டுனா which is equal to 1x. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 36 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஆன்சருக்கு வர வேண்டியதான். இப்போ ஃபைனலாக ஆன்சர் வரப்போ என்ன ஆகும் தென் த சம் ஆஃப் த ப்ரெசன்டேஜஸ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர். இப்போ இந்த மூணுத்தில் எது வந்து ப்ரெசன்டேஜ், இதுதான் வந்துட்டு ப்ரெசன்டேஜஸ். ஓகேவா, என்னது இதுதான் வந்துட்டு ப்ரெசன்டேஜஸ். அப்போ என்ன ஆகுது percentages of father and son which is equal to father age என்ன 2x, son ஓட age பார்த்தீங்கன்னா which is equal to x. so 2x plus x which is equal to 3x. ஓகேவா, இங்கே x ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 36 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 into 36. ஸோ அப்போ என்ன ஆகுது which is equal to 108 ஆடும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். 6 3s are 18 1 3 3s are 9 plus 1 10 which is equal to என்னது 108 years. ஓகேவா, அப்போ என்னது percentages of father and son ரெண்டு பேரோட டோட்டல் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா which is nothing but 108 years. ஓகேவா, ஆப்ஷனில் 108 years தான் கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா cannot be determined அப்படின்னு இருந்த இது cannot be determined கிடையாது. இல்லை ஒருவேளை ஆப்ஷன் இல்லை அப்படின்னா none of this அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா, தேர்ட் சம் பாருங்க a person's present age is 2/5 of the age of his mother. After 8 years he will be 1/2 of the age of his mother. How old is the mother at present? இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க a person's present age. ஓகேவா, ஒரு அம்மா இல்லை ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கப்போ என்ன ஆகுது சப்போஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதர்ஸ். ஓகேவா, மதரோட ஏஜ் என்னது நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ பர்சனோட ப்ரெசன்ட் ஏஜ் அப்போ என்ன ஆகுது பர்சனோட இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஜஸை தான் நான் இங்கே குறிக்கிறேன். ஓகேவா, என்னது ப்ரெசன்டேஜ் தான் குறிக்கிறேன். இப்போ மதரோட வேல்யூ நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா பர்சன்ஸ் ப்ரெசன்டேஜஸ் என்ன 2/5 of the age of his mother. 2/5னா என்னது 2/5 into x. ஓகேவா, பர்சனோட ஏஜ் என்ன 2/5னா 2 divided by 5 into x. ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியது. அப்போ என்ன ஆகுது அடுத்தது பாருங்க ஆஃப்டர் 8 years. ஓகேவா, அடுத்தது ஆஃப்டர் 8 years அது வரைக்கும் பாருங்கள். ஆஃப்டர் 8 yearsங்கிறப்ப என்ன எம்மோட மதரோட ஏஜ் என்ன எக்ஸ் ப்ளஸ் 8. அடுத்தது பர்சனோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2/5 எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேவா, ஆஃப்டர் 8 yearsங்கிறப்ப நம்ம +8 தான் வந்துட்டு ஆட் பண்ணோம். ஹீ வில் பி என்னது ஹீ வில் பிங்கிறது இந்த இடத்துல வந்து எதை குறிக்குது அப்படின்னா பர்சனை குறிக்குது. ஓகேவா, ஹீ வில் பி ஒன் ஆஃப் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். 1/2 ஆஃப் தான் என்ன இங்கே என்ன ஆகுது 1/2னா 1 divided by 2. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது ஹீ வில் பிங்கிறப்ப என்ன ஆகுது பர்சன் தான் இல்லையா. ஸோ என்ன ஆகுது 2/5 எக்ஸ் ப்ளஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு வில் பி என்ன ஆகுது 1/2ங்கிறது என்ன 1 divided by 2 மறுபடியும் ப்ராக்கெட் போய்ட்டு ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதருங்கிறப்ப என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நீங்கள் இப்படி தான் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணும். ஜஸ்ட் அப்படியே தனித்தனியாக படித்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலே வந்துட்டு
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் ரொம்ப படிச்சுட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சுட்டு கொஸ்டின் போட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஹீ வில் பிங்கிறப்ப வந்துட்டு பர்சனோட கரண்ட் ஏஜ் இந்த 2/5 x + 8 இருக்கு இல்லையா, ஆஃப்டர் 18 இயர்ஸ் அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 1/2ங்கிறப்ப which is equal to 1/8, அடுத்தது ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர்ங்கிற இடத்துல நம்ம x + 8 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஹவு ஓல்ட் இஸ் அ மதர் அட் த ப்ரெசென்ட். ஃபைனலாக மதரோட ஏஜ் வெறும் எக்ஸோட வேல்யூ, ப்ரெசென்ட் ஏஜுங்கிறது இங்கே எக்ஸ் மட்டும் தான், அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதில் இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். 2/5 + 8 இந்த ஒரு 1/2 இருக்குல்ல, இது உள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ப்ராக்கெட்குள்ளே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, x/2 + 8/2. அப்போ என்ன ஆகுது, இது கேன்சல் ஆகி நமக்கு 4 கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வந்து இந்த சைடு கொண்டு வந்துங்க, 8 - 4. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா x - 2 / இந்த என்னது 2/5x இந்த சைடு போய்ட்டுன்னா which is equal to -2/5x. ஸோ அப்போ என்ன ஆகுது, 8ல் 4 போய்ட்டுனா என்ன ஆகுது, நமக்கு 4 தான் கிடைக்குது. which is equal to அது இந்த ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் இருக்கிறதால என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் வந்துட்டு வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் 1/2 - 2/5. ஸோ 5 இன்ஸு இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தேன், 5 2 10, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 - 4 which is equal to x / 10. 5ல் 4 போய்ட்டுனா 1, ஸோ x / 10 இது பண்ணிங்க, எக்ஸோட வேல்யூ என்ன which is equal to 40. ஓகேவா? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, ஹவு ஓல்ட் இஸ் அ மதர் அட் த ப்ரெசென்ட். ஓகேவா? அப்போ மதர்ஸ் ப்ரெசென்ட் ஏஜ் which is equal to x. இங்கே மதர்ஸ் ப்ரெசென்ட் ஏஜிங்னு என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா, which is எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், which is equal to 40 years. ஓகேவா? இதே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் சம் பாருங்கள். டானியாஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 8 times older to her 16 years ago. He would be 3 times of her age 8 years from now. 8 years ago, what was the ratio of Tania's age to that of her grandfather? ஓகேவா? இப்போ இந்த சம்மில் என்ன சொல்ல வராங்க, டானியாவும் டானியாவோட கிராண்ட்ஃபாதர் 2 பேர் இருக்காங்க. இந்த டானியோட கிராண்ட்ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா 8 times older to her grandfather. எப்போ, 16 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 16 years ago டானியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்ஃபாதர். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, டானியோட ஏஜ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டானியோட கிராண்ட்ஃபாதர் என்ன, 8 times older to her. ஓகேவா? அப்போ 8 times older to herங்கிறப்ப என்ன ஆகுது, நமக்கு 8 × x அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கரண்ட்டுக்கு வரப்போ என்ன ஆகுது, +16 ஆகிடுதுமா. அப்போ ப்ரெசென்ட் which is equal to டானியோட பார்த்தீங்க அப்படின்னா x + 16, கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8 + 16. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிட்டு அடுத்தது நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நான் இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டேன். he would be the 3 times of her age. ஓகேவா? he would beங்கிறது இந்த இடத்துல என்னது, he would beங்கிறது என்னது, கிராண்ட்ஃபாதரோட ஏஜ். ஓகேவா? he would be 3 times of her age of 8 years from now. 8 years from nowங்கிற என்ன, +8. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, he woodங்கிறப்ப என்ன ஆகுது, நமக்கு கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் தான் எடுத்துக்கணும். ஸோ 8 + 16, 8 years from nowங்கிறத நான் +8 which is equal to என்னது, இங்கே என்ன சொல்கிறாங்க, 3 times of her age தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 3 × அடுத்தது என்ன பண்ணுறேன், டானியாஸோட ஏஜ். ஸோ 8 + 16 + 8. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, 3 times டானியாவோட கிராண்ட்ஃபாதர் வந்து 3 times of her ஏஜ், அதுலேயும் வந்து 8 years from now. அதனால இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு நான் +8 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா 8 years ago, இதான் ஃபைனல் ஆன்சர். 8 years, அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் டானியாஸ் டு தட் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் ஏஜ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 16 + 8 எவ்வளோ, 14 24 which is equal to 3 × x + 24. So 8x + 24 which is equal to 3x. 24 × 3 பார்த்தீங்க அப்படின்னா 4 3s are 12, 1 3 2s are 6 7 which is equal to என்னது 72. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, 8x இந்த +3x இந்த பக்கம் வந்தால் -3x, 72 - 24. 8x 3x பண்ணால் which is equal to 72ல் 24 போயிட்டுனா 12ல் 4 போயிட்டுனா 12ல் 4 போயிட்டுனா 8, 6ல் 2 போயிட்டுனா 4. ஸோ 48 நமக்கு என்ன ஆகுது, x8 / 5.
ஓகேவா? இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க, எக்ஸோட ஏஜ் வெளியே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க 48 டிவைடட் பை 5, ஐயோ தப்பாக வருது போல இருக்க ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. அது வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு ஃப்ராக்ஷன்லேயும் வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இப்போ என்ன ஆகுது, 8 இயர்ஸ் சேர்க்கும். 8 இயர்ஸ் சேர்க்குறப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. இப்போ இதோட முடிஞ்சாச்சு. 8 இயர்ஸ் ஃப்ரம் நவுங்கிறதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எக்ஸோட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ 48/5 அப்படின்னு சொல்லிட்டு 8 இயர்ஸ் எகோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து என்னது ப்ரெசன்டேஜ்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போ 8 இயர்ஸ் ஃப்ரம் எகோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, டேனியோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஜ்லேருந்து நான் -8 பண்ணுறேன். கிராண்ட் ஃபாதர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 8 + 16 - 8 which is equal to x + 8 which is equal to 8 + 8. ஓகேவா? இதான் வந்துட்டு 8 இயர்ஸ்க்கு எகோவுக்கு டேனியோடது கிராண்ட் ஃபாதரோட ஏஜ். வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் டேனியாஸ் ஏஜ் டு தட் ஆஃப் கிராண்ட் ஃபாதருங்க. டேனியா ஏஜுக்கும் கிராண்ட் ஃபாதர் ஏஜுக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் டேனியோடது மேலே போட்டுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் ஏஜ். ஸோ x + 8 டிவைடட் பை என்னது 8 + 8. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம எக்ஸோட வேல்யூ 48 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 48 டிவைடட் பை 5 + 8 டிவைடட் பை 8 இன்ட்டு என்னது 48 டிவைடட் பை 5 + 8. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வச்சு தெரியுமா, 48 + 8 5 எவ்வளோ 40 டிவைடட் பை 5 ஹோல் டிவைடட் பை இந்த டிவிஷன் தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்க 48 × 8, 8 8s are 64, 6 8 4s are 32, 38. ஓகேவா? அப்போ என்னது 384. இது ரெண்டுத்து 8 48 மல்டிப்ளை நமக்கு என்ன கிடைக்குது, 384 கிடைக்குதா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8 5s are 40 டிவைடட் பை 5. ஓகேவா? இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகுது. 48 + 40 பார்த்திங்க அப்படின்னா 88 டிவைடட் பை, இப்போ 384லேருந்து 40 வந்து ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 12 1 which is equal to என்னது 424. நமக்கு என்ன கிடைக்கிது 88 டிவைடட் பை 425. இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 88 வந்து எப்படி மாற்றிடலாம், 11 8s are 58 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 424 பார்த்தீங்கன்னா 53 × 8. நான் அதனால் இங்கே போட்டு காட்டுறேன். 53 × 8. ஸோ 8 3s are 24, 2 8 5s are 40, 40 + 2 42. ஸோ அப்போ என்ன ஆகுது 8 8ம் கேன்சல் ஆகி நமக்கு 11/53 கிடைக்குது. நான் என்ன பண்ணுறேன் 11/52. அப்போ டேனியோட இது பார்த்தீங்க ரேஷியோ, டேனியோட கிராண்ட் ஃபாதர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா which is equal to 11/52. therefore the ratio of Tania's age to that of grandfather age is which is nothing but என்னது 11/53. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால இது எங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.